ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வெளியான ஃபாங் சே-யூக் தி பிகினிங் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். எக்வின் லியூ டைரக்ஷன்ல நெரிசு பாய், நார்மன் சூ, ஜியோலாங் சன் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1:28 minutes இருக்கு. 90sல வெளியான ஃபாங் சே-யூக் மூவி சீரிஸ்ல ஜெட்லி நடிச்சிருப்பாரு. அந்த படங்கள் எல்லாமே ஒரு பெஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆக்ஷன் காமெடி படமா இருக்கும். அந்த படத்துடைய ரீபூட்டா இந்த படத்தை வெளியிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். ஃபாங் சே-யூக் தன்னுடைய அப்பா ஃபெங் டியோட சில பொருட்களை வாங்குறதுக்காக ஹன்சோ சிட்டில இருக்க குவாங் டாங் அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல தண்டர் டைகர் அப்படிங்கிற ஒரு ஓவர்லார்ட் இருக்கான். அவனுக்கு ஃபாங் அடிப்பணியில அப்படின்றதுனால ஃபாங் தண்டர் டைகர் இவங்க ரெண்டு பேரும் பஸார்ல சண்டையிட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங்கோட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்திருக்காங்க. படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. குறிப்பாக கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பெஸ்டா இருந்தது பார்க்கிறதுக்கு. ஒரிஜினல் படம் எடுத்துட்டீங்கன்னா ஜெட்லியுடைய கரிஸ்மா, ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் மூலமா அந்த படத்தையே எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாரு. அந்த ஃபேக்டர் நெரிசு பாயோட பெர்ஃபார்மன்ஸ்ல மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய ஸ்டோரி பிளாட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னான ஒரு பிளாட் தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல இருக்க காமெடி சீக்வன்ஸ் எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல ஹீரோட லவ் இன்ட்ரெஸ்டா வரவங்களுடைய அந்த சீக்வன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா இது ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி இல்லாம ஒரு சைனீஸ் டிராமா பாக்குற ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு தரும். நெரிசு பாய் பாத்தீங்கன்னா அவருடைய ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் மூலமா முடிஞ்ச அளவுக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாரு. இருந்தாலுமே அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கும். புதுசா எந்த ஒரு விஷயமே அந்த சீக்வன்சஸ்ல இருக்காது. ஹீரோட லவ் இன்ட்ரெஸ்டா சுன்யே அப்படிங்கிறவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபாங் சே-யூக் மூவி சீரிஸ் உடைய ரீபூட்டா ஒரு அண்டர்வெல்மிங் அட்டெம்ப்டா தான் இந்த படம் வந்திருக்கு. சோ இந்த படத்தை நீங்க பார்க்கிறதுக்கு பதிலா ஒரிஜினல் 90sல வந்த அந்த படங்களை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் படம் பார்த்த ஒரு திருப்தி அந்த படங்கள் தரும். இந்த படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆக்ஷன் படமா வந்திருக்கு. படத்துல அடல் கண்டென்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபாங் சே-யூக் தி பிகினிங் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 3 out of 10.